சி வண்டு வந்துருச்சுப்பா. இங்கே வாங்கப்பா வண்டை. சொல்லலை வண்டு விழுந்துருமா. அது அள்ளி வீசிடணும் அதை. அப்பா வண்டை ஒரு ஈவரக்க இல்லையாப்பா அதுக்கு. லைட்டுக்கு ஓடியாரம்டா. என்ன 2 பேர் வந்து மண்டை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு கிண்ணத்தில். ஒரு சீசால 2 தைலம். ஒரு சீசால 2 தைலமா? அது எப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லு, நீனா சொல்லுவேன் பாப்பா. இது என்னது கேள்வி? தட்டாம்ப்பா இரு. ஏய் போ அங்கிட்டு. எங்கே வந்து தோத்துக்குள்ள வந்து போயிரு இல்லைன்னா கீழே வெளியே. பாவம் வெளியில் மழை வந்துட்டு இருக்கு. அம்மா விடு ஓடட்டேன். அது இங்கே தான் வரேன். எப்படி நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி மழை தான். அதனால் மழைக்கு எதமா நல்லா ரசம். பா இன்றைக்கி சாப்பிடுமா? இன்றைக்கி சரியான சாப்பாடு. மோர் ரசமா? மோர் ரசம் இல்லையே, தயிர் ரசம். சரி மூட்டை எடுங்க, சோத்து மூட்டையை. எங்கே இருக்கு மூடை? எங்கே மூடை இந்த இருக்குப்பா. சரியான வெயிட்டு மடி. ரெண்டு இதையும் தூக்கி வச்சா எப்படி காதை அந்துவோம்டா கூட. அது என்ன அப்படி இருக்கு கேனு? ஒரு டிசைன் ரொட்டியா? ஆமாம், கீரை ரொட்டி மட்டும் இருக்குது தட்டி. அங்கிட்ட இடத்த இந்த பாயை லேசாக தள்ளி வையாங்கிட்டு இடத்த வந்து தலதப்புன்னு மறைச்சி கிடக்கு. லேசாக தள்ளு அங்கிட்டு, கொஞ்சம் இழுத்து வையாங்கிட்டு. எங்கிட்டுப்பா நசி இல்லை அங்கிட்டு. அப்படிதான் 6 அடி கோடு அப்படி இருக்கட்டும். இடத்த மறைச்சி கிடக்குல. அப்பா என்ன அதை ஆன் பண்ணி வைங்க லைட்டை. இந்த தண்ணி கிடக்கட்டேன். இதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவோம். அங்கிட்டு இருக்குது பின்னாடி அங்கிட்டு அங்கிட்டு லைட்டை போட்டாலும் கதையாகும். என்ன வர மாட்டேங்குது, நல்லா மாட்டிக்குது போய். கால் அடிச்சு வச்சு கரெக்டாக மூஞ்சில் அடிக்குது. இப்போ தள்ளி அதை அமர்த்து, கண்ணை கூசுது. போடு, நீங்கள் தான் போடணும் தண்ணி. இது வந்து அப்பா பைப்பு, இது ஒரு விதமான பைப்பு. இருங்க வரேன் ஒரு நிமிஷம். கலட்டி விட்டுனா அது பாட்டு போய் இருங்க பாரு. எல்லா தண்ணியும் போகிறதுக்காக கலட்டி விட்டுக்கிட்டே இருக்க. கீழே பைப் மாதிரி இருக்கும்பா. அது அப்படி இது பண்ணோம்னா கரெக்டாக லெவலாக பிடிக்கும். பிடிச்சா அப்படி கழுவிட்டு அப்படியே விடு. எல்லாம் மலையில் உழுப்பிட்டு கிடக்கு. பசிக்க ஆரம்பிச்சு எங்க என்னன்னு தெரியல, வெள்ளனமே பசிக்குதுப்பா. ஏன்பா அப்படி பசிக்குது? போடு. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வஞ்சனம். அள்ளி போடுறீங்களா? அள்ளி போடு கடத்திடுவோம். எல்லாத்தையும் வச்சு கொட்டு, இடுக்கிறதுக்கு இடம் இல்லை. குட்டி கூட்டில் இடக்கிறது வலிக்குது, கட்டிக்கிறதுக்கு. அப்பா நல்ல அப்போ மூடியில் அள்ளிவிங்க. மூடியில் வச்சா அப்புறம் தேவையான சாப்பிட்டுக்கலாம். இந்த இதாங்கிட்டு வச்சுக்க, தண்ணி குடிக்க இங்கிட்ட இடம் இல்லை. ஆமாம், நமக்கு வந்து தண்ணி பக்கத்துலேயே இருக்கணும். அப்படி வச்சுக்க, அந்த புறத்தை அப்படி வச்சுக்க.
அப்படி இரு. ரெண்டாம் கொண்டான் கடாங்கடி அதில் அள்ளி வச்சுட்டு முடிஞ்சு நம்ம வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரி இதை தொடங்க. என்னடா இது படன்னு அடிக்குது. கிட்டா நல்லா துளுக்குதுப்பா மழையில். என்ன மோந்து வைக்கிறீல? சாம்பாரான்னு பார்த்தேன். சாம்பார் மாதிரி ஆமாப்பா, சாம்பார் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரசம் இது ஏதோ ஒன்று குறையுது. சரி என்னென்னமோ வருதுப்பா லைட்டுக்கு. நல்லா தண்ணியை ஊற்றினா தான் நல்லா இருக்கும் ரசம். இந்தா இது என்னன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்தியல்ல இப்போ இதை எனக்கு தெரியாமல். வாழைக்காயா? வாழைக்காயா? நீங்கள் இது என்ன கிழங்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இது பார்த்தா தெரியாது. இது வந்து சேனைக்கிழங்கு. சாணைக்கு பிறந்த சேனை. இது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு வாளி கஞ்சி இறங்கிடும். இன்னைக்கு தான் வந்தணும். நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சாப்பிடுவோம். நல்லா ரசத்துக்கு மழைக்கு எதமாக இருக்கும்பா ரசம். ரசத்துக்கு அது நல்லா மொறுன்னு இருக்கும். அதான் நல்லாயிருக்கும். இது எப்படி செஞ்சேன்னா, முதல்ல சேனைக்கிழங்கு வாங்கி, ஏன்பா இது எப்படிமா செஞ்சேன், முதல்ல சேனைக்கிழங்கோட சுற்றி இருக்குமா அந்த கருப்பு தோல், அப்புறம் நல்லா செதுக்கணும். செதுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கினா தான் மொறுன்னு இருக்கும். கட்டமாக நறுக்குவா சில பேர், அது வந்து நல்லா இருக்காது. அது நல்லா இருக்காது. இப்படி தான் நல்லா இது வந்து பச்சையோட போடலாம். ஆமாம். இதோ நீட்டு வேக வச்சிடணும். உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு உப்பு போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா அருமையாக இருக்கும். நல்லா இருக்குல்ல. இந்த கிழங்கு வந்து வாய்வே கிடையாது. நல்லா கிழங்கு. ஆனால் நம்ம நறுக்கையில் கொஞ்சம் அரிக்குங்க ஐயா. சி வண்டு வந்துருச்சுப்பா. இங்கே வாங்கப்பா வண்டை. சொல்லலை வந்து விழுந்துருமா. அந்த அள்ளி வீசிடணும் அதை. அப்பா வண்டை ஒரு ஈவரக்க இல்லையாப்பா அதுக்கு. லைட்டுக்கு ஓடியாரம்டா. ஏன் லைட்டே அடிக்க மாட்டேன். லைட் அமர்த்திடுமா? இந்த லைட்டை அமர்த்திடு. சரி. ஜல்லில் உள்ளது அது இருக்கட்டும், மேலே உள்ளதுக்கு வராது. இங்கிட்ட ஏதோ வண்டு மாதிரி போச்சுப்பா. வண்டு மாதிரி. சரி முடியா சோறோடு திங்க விட மாட்டேங்குது வண்டு. அதான் கொஞ்சம் அங்கிட்டாலும் போய் தொலைஞ்சிக்கலாம் வெளியே. எங்கே வெளியிலையா? தூத்த தான் நின்றுச்சா? ஆமாம் தூத்த நின்றுச்சு. எதில் உட்காருவி? அந்த கட்டிலும் ஈரமாயிருச்சு. சரி என்னத்தையோ புறக்கி சாப்பிடும்.
லைட் அடித்து சாப்பிட்ற எனக்கே வண்டு விழுது. இங்கே பொத்து பொத்து சாப்பிட்டு அவள் எப்படி சாப்பிட்டுருக்காம ஒரு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு வண்டு விழுகாம. அதெல்லாம் வண்டு விழுகலை. செத்து போயிடும் வண்டு. ஏன்? அது உரப்புல. அட எங்க அப்பா அதை எப்படி பார்த்தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு சோறு இருக்குது, சாப்பிட முடியல. இருக்கவே இருக்கான் நம்ம கருப்பு, அவனுக்கு போட்ட வேண்டியது. அப்பா நான் அள்ளி போடு. கருப்புக்கு சோறு வைக்கல. வயலில் அள்ளி போடு. என் பங்கு நாய்க்கு. போதும் போதும், அது ஆட்டுக்கு. இது ஆட்டுக்கா? என்னப்பா ஆட்டுக்கு? நாளைக்கு அப்போ அரிசியை குறைச்சி போட்டுறேன் என்ன. ரசத்தை ஊற்றுங்க நல்லா பண்ணிங்க. சரி, ஓய் கருப்பு எந்திரி சாப்பிட வா. வா வா, மழைனா விட்டுருச்சு, வா வெளியில். வர்றதுக்கு அப்படின்னு நெளிப்ப இல்லை வரந்துருக்கு. தட்டில் குசை போட்டுருக்குடா. இங்கிட்டு வாங்கிட்டு போய் சாப்பிடுப்பா. உனக்கு எப்போ என்ன 2 பேர் வந்து மண்டை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு கிண்ணத்தில். ஒரு சீசால 2 தைலம். ஒரு சீசால 2 தைலமா? அது எப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லு, நீனா சொல்லுவேன் பாப்பான். இது என்னது கேள்வி? ஒரு சீசால எப்படி 2 தைலம் இருக்கு? ஒரு சீசாவில் 2 தைலம் நான் சொல்லிட்டேன். அப்படின்னா நான் சொல்லிட்டேன் என்ன தர. இங்கே ஒரு கையை போட்டு கிடைக்குது. கையை கிடைக்குது? ஐயோ என்ன இம்பிட்டு பேர் வந்துட்டாங்க. தோத்துமுடா. ஒரு சீசால் 2 தைலம், அது தெரியலையா? என்னதுப்பா? ஒரு சீசால 2 தைலம். அதை சிந்திச்சு பார்க்கணும். அது எப்படி ஒரு சீசால? மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் இருக்கா? ஆமாம், முட்டை. ரைட் ரைட். இதுனே அது அவ்வளோதான்ப்பா, நக்கிருச்சு. இந்த என் கையில் இருக்குது, வந்து நக்கு. வா வாங்கி வா. ஆமாம், கையே தின்றுவ நீ. ஆத்தோட்டி கையை திங்குதுப்பா. சாப்பிட்டுச்சாண்ணே? சரி, அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், நல்ல பதிவில் சந்திப்போம். ஆடெல்லாம் மலையில் குன்னி போய் நிற்கிது. இப்போ தான் ஒன்று ஒன்றா ஒழுப்பிகிட்டு இருக்கு.